I greet you all in the name of Lord Jesus Christ. And இன்றைக்கு இந்த Be Encouraged by God's Word சீரீஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Faith Game Strong, Mountain Gone. நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது இப்பேற்பட்ட மழையும் என்ன ஆகிடும், ஒழிந்து போய்விடும். ஓகே, இன்றைக்கு நம்ம ரெண்டு காரியத்தை பார்க்க போகிறோம். நம்ம விசுவாசம் தேவன் மீது வைக்கும்போது நம்ம எப்போவுமே என்ன யோசிப்போம், தேவனே இந்த மலையை நீங்கள் பேர்த்தெடுங்கன்னு யோசிப்போம். பட் நம்ம தேவன் மீது விசுவாசம் வைக்கும் போது ரெண்டு காரியம் நடக்குங்க. ஒன்று, ஆண்டவர் அந்த மலையை சொன்னது போல் பேர்த்தெடுத்துடுவார். He will move the mountain. இன்னொன்று, அந்த மலையை பேர்த்தெலாம் எடுக்க மாட்டார், அந்த மலையை நம்ம கான்கர் பண்ணணும், அதை மேற்கொள்ளணும்னு நினைப்பார். ஸோ அப்படி தான் நம்ம இன்றைக்கி ரெண்டு இன்சிடென்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், faith in Jesus will remove the mountain. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷில் வாசிக்கலாம். Matthew 17:20. So Jesus said to them, because of your unbelief, for assuredly I say to you, if you have faith as a mustard seed, you will say to this mountain, move from here to there, and it will move, and nothing will be impossible for you. So first நான் என்ன சொன்னேன், faith in Jesus will move the mountain. ஓகே, அந்த மவுண்டனே ரிமூவ் ஆகும்படிக்கு அவர் என்ன சொல்றார், கடுகளவு விசுவாசம். அந்த விசுவாசோட குவாலிட்டிங்க, அந்த கடுகளவு இருந்தாலுமே அந்த குவாலிட்டி எப்படி இருக்கணும், எந்த ஒரு கலப்படமும் இருக்கக்கூடாது. கலப்படம்னா இங்கே என்ன, அந்த விசுவாசத்தோட ஒரு துளி அவ்விசுவாசம் கூட இல்லாமல் இருக்கும்போது நம்ம தேவன் இடத்துல அந்த மலையை பார்த்து மூவ் ஆகு அப்படின்னு நம்ம சொன்னாலே அந்த மலை இட் வில் மூவ் அவே அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மலைகளை அனுமதிக்கிறாரு அதை நீங்கள் பார்த்துட்டு, ஏசப்பா எப்படி ஏசப்பா இந்த மலை என் வாழ்க்கையை விட்டு போகுமா இல்லையா, இந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி என் வாழ்க்கையை விட்டு போகும்னு கேட்கும்போது நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் கேட்டு பாருங்களேன், அந்த மலையை பேர்க்கத்தக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். பிகாஸ் வசனம் என்ன சொல்லுது, நத்திங் இஸ் இம்பாசிபிள் பை காட்னு. இன்னொரு என்னன்னு சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபெய்த் இன் ஜீசஸ் ரிமூவ்ஸ் த மவுண்டன். நெக்ஸ்ட், ஃபெய்த் இன் ஜீசஸ் வில் ஹெல்ப் யூ கான்கர் த மவுண்டன். தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம் உங்களை என்ன செய்ய வைக்கும், அந்த மலையை மேற்கொள்ள வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மலை இருக்கலாம், நீங்கள் தேவன்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, ஏசப்பா இந்த மலையை என் வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணுங்கள். பட் அது ரிமூவே ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன தெரியுமா, எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இந்த மலை, திஸ் மவுண்டன் இஸ் மென்ட் டு பி கான்கர்ட். இந்த மலையை நீங்கள் மேற்கொள்ளணும்னு ஆண்டவர் வச்சுருக்காருங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்ல, நான் கரத்தை பிடித்திருக்கிறேன், என் நாமத்தினால நீ போ, அந்த மலை மேலே ஏறி மேலே போய் அந்த டாப்பில் நீ போய் நில்லு, போய் அந்த மலையோட உச்சியில் போய் நில்லு, அப்போது நீ பார்க்குற வியூ டெஸ்டிமோனியலாக இருக்கும் அப்படின்ட்டு. இன்னைக்கு கடினமாக இருக்கலாம், இந்த மலையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், துவண்டு போயிருக்கலாம். பட் ஆண்டவர் இந்த மலையை எதற்கு அனுமதிச்சிருக்காருன்னா, நீங்கள் அதில் ஏறி மேற்கொண்டு அந்த கடினமான பாதையெல்லாம் சகித்து கொண்டு ஏறி, மூச்சு விட முடியலனாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏறி, தேவனோட கரத்தை பிடித்து ஏறி, உங்களுக்கு எனர்ஜி கொடுக்க ஹோலி ஸ்பிரிட் இருக்காரு. அப்படி நீங்கள் அவங்க மீது விசுவாசம் வைத்து நீங்கள் மேலே ஏறி போய் நிற்கிறப்போ அப்போ உங்களுக்கு தெரியும், எவ்ரிதிங் வில் மேக் சென்ஸ் தட். ஓகே சப்பா, இதுக்காக தான் நீங்கள் இந்த மலையை அனுமதிச்சிங்களா? நீங்கள் யோசிச்சு பார்த்துருங்களா, ஒரு மவுண்டன் மேலே கஷ்டமாக இருக்கும், இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பார்ப்போம், ஐயோ என்ன இவ்வளோ பெருசு, அப்புறம் பாதி தூரம் வந்துட்டு அப்புறம் கீழே போயிடலாமான்னு யோசிப்போம். அப்போ யாராச்சும் சொல்லுது, இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, இன்னும் மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு நான் கஷ்டப்பட்டு நம்ம மேலே ஏறி அங்கே போய் நிற்கிறப்போ we would say it is worth it. இந்த வியூவை பார்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டது, it is worth it சொல்லுவோம்ல. அதே போல தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிற அந்த மலையை கான்கர் பண்ணுறதுக்கு தான் அனுமதிச்சிருக்காரு. இதை நீங்கள் ஏறி மேலே போய் நிற்கிறப்போ you will say it is worth it. ஓகே, நம்ம எல்லாரும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் இங்கிலீஷில். 1 சாமுவேல் 17:25. Then David said to the Philistine, you come to me with a sword, with a spear, and with a javelin, but I come to you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom you have defied. தாவீதோட விசுவாசத்தை பாருங்களேன், நீ இவ்வளோ பெரிய விஷயத்தெலாம் கொண்டு வரேன், ஆனால் நான் தேவனோட நாமத்தில் நிமித்தம் வரேன். அப்போனா என்னது, அவன் ஆப்போசிட்டில் வைத்திருக்கிற அந்த கோலியாத் வைத்திருக்கிற வெப்பன்ஸை விட தேவனின் நாமம், தேவனின் பிரசனம் அவ்வளோ வல்லமை உடையதுன்னு. ஸோ அவ்வளோ பெரிய கோலியாத், மலையை போல இருந்த கோலியாத்தை தாவீது தேவனின் நாமத்தினால
கான்கர் பண்ண முடியும், நான் மேற்கொள்ள முடியும். நான் இன்றைக்கு நீங்கள் எந்த மலையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யூ கேன் டெஃபினெட்லி கான்கர் இட் பை த நேம் ஆஃப் you can definitely conquer it with having faith in the Lord. ஓகே, ஸோ இன்றைக்கு எப்படிப்பட்ட மலையாக இருந்தாலும் ஆண்டவர் இது இப்போது செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க நீங்களாம் இந்த மலையை ஆண்டவர் எதற்கு அனுமதிச்சிருக்காரு, அதை மேற்கொள்ளும் போது நீங்கள் ஒரு சாட்சியாக இருப்பீங்க. சரியா? ஓகே, வாங்க நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். Jesus, we thank you for this day. ஆண்டவரே, இன்றைக்கு கூட அப்பா நீர் எங்கள் கூட பேசி அப்பா இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்களே இந்த மலையை மேற்கொள்ள நீங்கள் ஆண்டவரை கொடுத்துருக்கிற இந்த விசுவாசத்திற்காக நன்றி அப்பா. இந்த மலையை பேர்த்தெடுக்க நீங்கள் கொடுக்குற விசுவாசத்திற்காக நன்றி. எல்லாத்துலேயும் உங்கள் நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you. Have a great day.